गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ आयातु वरदे देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसामादः ब्रह्मयोने नमोऽस्तुते। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। நிரந்தர குரு சாநித்தியம் 22nd ஸ்பீச்சை கேட்குறோம். வீட்டில் கொடுக்குற கஷ்டங்களை கூட ஆனந்தமாக ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ. முடிஞ்சா உனக்கு அந்த க்ஷணமே திவ்ய திருஷ்டி வந்துடும். உனக்கு சாகசம் தம் இருந்தா நம்ம இது ஒரு வரமா நினைப்ப. எதுக்கு இவையெல்லாம் பிரகிருத்தியில இப்படி நடக்கிறது? பிரகிருத்தியில எல்லாமே இப்படிதான் நடக்கிறது. அதை நீங்க மாற்ற முடியாது. சூரியன் காத்தால உதிக்கிறார், அதை மாற்ற முடியுமா? சூரியன் உதயம் ஆகலைன்னா நமக்கு சக்தி கிடைக்காது. அந்த ஏதேனும் ஒரு பனிஷ்மெண்ட் அது இது கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு வாங்கிக்கணும் அப்படின்னா பொழுது விடிஞ்சாதானே அது கிடைக்கும். அதே மாதிரி அது நிரந்தரம், அதை எதையும் மாற்ற முடியாது. அதாவது ஆனந்தம் அது எதுவுமே உன்னோட மானசிக ஸ்திதியில இருக்கணும். நடக்கிறதெல்லாம் நடக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அந்த மானசிக ஸ்திதியில நீ இருந்துட்டு இருக்கணும். நன்னா புரிஞ்சுக்கோ. ரிப்பீட்டடா மௌனத்துக்கு தான் வரேன். மௌனத்துல நீங்க எதுவுமே ஆலோசிக்கல, எதுவுமே வேணும்னு ஆசைப்பட்டு கோரிக்கை கொடுக்கல. இப்போ ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. உங்கள பலருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆப்பிரிக்காவில் பாடம் சொல்லித்தரத்துக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல். அங்கே ஃபாதர் பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் குழந்தைகளுக்கு. அப்போ அவருக்கு இன்னும் திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணித்து. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, இப்போ கிளாஸில் ஒரு பெரிய புலி வந்ததுன்னா நீங்களாம் என்ன பண்ணுவேள் அப்படின்னு கேட்குறார் அந்த பசங்கள்கிட்ட. அந்த பசங்கள்லாம் பின் ட்ராப் சைலன்ஸ், அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு வாயை மூடிட்டு எது பேசணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கா. கடைசியில் ஒரு பையன் மெதுவாக எழுந்துட்டு,
என்ன நாம என்ன செய்யறதுக்கு இருக்கு? என்ன செய்யணுமோ அந்த பெரிய புலியே செஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். அதாவது ஸ்கூல்ல எல்லாருக்குமே ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுவா. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவா, என் புள்ள ஃபர்ஸ்ட் பண்ணணும், என் புள்ள ஃபர்ஸ்ட் வரணும்னு. அதாவது எல்லாருமே எப்படி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வர முடியும்? ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கோ, நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அதாவது அந்த பெரிய புலி என்ன பண்ணணுமோ அதை பண்ணும் அப்படின்னு சொன்னான் பாரு. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா எல்லாருமே யோகி தான். நீ நினைக்கிறது நடக்கும். மானசிக ஸ்திதி முக்கியம். அந்த மானசிக ஸ்திதிய தக்க வச்சுக்கிறதுக்கு தான் மௌனம். பிரகிருதி எப்பவுமே கரெக்ட் தான். நேச்சர் எது பண்ணினாலும் சரிதான். நாம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது இப்ப சடனா மழை பெய்யுறது, கரண்ட் போறது, நீ என்ன பண்ண முடியும்? கரண்ட் டிபார்ட்மெண்ட்டை வேணா திட்டலாம், அப்புறம் சிஎம் திட்டலாம். கொஞ்சம் இதெல்லாம் திட்டெல்லாம் முடிஞ்ச உடனே கரண்ட் வரும் வரைக்கும் மௌனமா இருக்கலாம் என்றால் அதுவே சரி. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். நீ மௌனமா இருந்தா கோட்டீஸ்வரன் கூட ஆகலாம். எல்லா குழந்தைகளும் திருப்பி திருப்பி இதே சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எல்லா குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் வரணும்னு அவ பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷர் போடுவா. நீ செய்யறத நன்னா செய், அதுல எந்தவித டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்றேன். என்ன மாஸ்டர் யோகம் பத்தி சொல்லிட்டு இத சொல்றேள் அப்படின்னு கேட்கிறேள். நீ மௌனமா இருந்தனா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கூட வரும். அதுல நீங்க கோட்டீஸ்வரன் ஆவேள். மௌனத்துல அனந்தமய சக்தி இருக்கு. உன் இஷ்டப்படி நடக்காது. அதுக்கு நீ அனுகூலமா இருந்தா உனக்கு அது அனந்தமான சக்தியை தரும். சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணினா, எலக்ட்ரிசிட்டிய கண்டுபிடிச்சா. எலக்ட்ரிசிட்டி படி அவ நடந்தாளா? அவ சொல்றபடி எலக்ட்ரிசிட்டி நடந்ததா? கொஞ்சம் யோசனை பண்ணு. மின்சாரத்துக்குன்னு தனி நேமம் இருக்கு. அந்த நேமத்தை புரிஞ்சுண்டா இன்ஜினியர். அதை புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை உபயோகப்படுத்தினான். உன் இஷ்டப்படி இது செய்ய முடியாது. அந்த நியமம் தெரிஞ்சா அப்போ உன் இஷ்டப்படி செய்ய முடியும். அதனோட நியமம் உனக்கு தெரியணும். பிரகிருதியும் அப்படிதான். பிரகிருதியில 5 குணம், 5 தத்துவம் இருக்கு. ஆகாசம், வாயு, அக்னி, நீர், மண். இவற்றுடைய நியமம் தெரியணும். நியமம் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோ. இப்ப எலக்ட்ரிசிட்டிய கம்பி மூலம், அதாவது காப்பர் கம்பி மூலமா கரண்ட் போகும் அப்படின்னு வச்சிருக்கா நியமம். அப்ப ஷாக் அடிக்காது. இல்ல அதை நான் பிளாஸ்டிக் ஒயர்ல கொண்டு போறேன் அப்படின்னா ஷாக் அடிக்கும். நீ சயின்டிபிக்கா சயின்ஸ் படிச்சவனா இருக்கலாம், ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டியோட நேமம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது ரூல். யோகி கூட அதை தான் செய்யறார். உனக்கு 5 தத்துவம் உள்ளது. அதை உபயோகிச்சுட்டு செஞ்சா உனக்கு உபயோகப்படும். அதை விட்டுட்டு புதுசா ஏதேனும் நீயாக செய்யணும்னு நினைச்சா அது உனக்கு உபயோகப்படாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போவேள்? மௌனத்திலிருந்தே போனோம். ஒன்றும் புரியலையே மாஸ்டர்.
மௌனமா இருக்கிறது நமக்கு பழக்கம் இல்லை. அதுதான் அது பிரச்சனை. நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்களே எதுவும் முயற்சி பண்ணாம சோம்பல் பட்டு எதுவும் செய்யாம இருந்தா அது சரிப்படாது. இப்ப கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். நீ சயின்டிஸ்ட் போல இருக்கணும். மருந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறா. எதை கண்டுபிடிக்கணும், ஏன் வருது, எதை கண்டுபிடிச்சா எப்படி குணம் ஆகும், இதெல்லாம் தெரியுமா? எத்தனை நாள்ல கண்டுபிடிப்பா அது தெரியுமா? ஆனா நீ என்ன பண்ற, சயின்டிஸ்டுக்கு கௌரவம் தந்து கோடி கோடியா பணத்தை இந்த கேன்சர் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்றோம். எதை உபயோகிச்சா கேன்சர் குறையும் அது கூட தெரியாது. யோகசாலையில உன்னோட சரீரமே யோகம். ஆந்திராவில் மட்டும் 300 யோகிகள் தான் இருக்கா. அந்த 5 தத்துவத்தை பிடிச்சுக்கோ. மௌனத்திலேருந்து மௌனத்துக்கு போ. அற்புத சக்தி சம்பாதிச்சுண்டு மிருத்யுவை ஜெயிச்சா. அந்த மாதிரி மனுஷா ஆயிரக்கணக்கில் இருக்கா. ஆந்திராவிலேயே 300 யோகிகள் இருக்கா. நீ அவளுக்கிட்ட போய் எதுவும் உபயோகிச்சுக்கலன்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? நேமத்தை ஃபாலோ செய். நான் என் இஷ்டப்படி இருப்பேன் அப்படின்னா யார் யோக சாதனை உங்களுக்கு சொல்லித்தர முடியும்? நான் இஷ்டப்படி இருந்தா யோக சாதனை ஆகிவிடேன், நான் ஆகிவிடுவேன், நான் இஷ்டப்படி இருந்தாலே யோக சாதனையில முன்னேறிடுவேன் அப்படின்னா அது நடக்காது. 2 நேமம் இருக்கு, ஆகாரம், வாக்கு. முடிஞ்ச வரைக்கும் மௌனம். மௌனத்துல இருந்து நீ என்ன செய்யணும்? பிரகிருதி உன்னை எங்க அழைச்சிட்டு போறது அதை கவனி. சயின்டிஸ்ட் எல்லாம் செஞ்சது அதே தான். அவ எக்ஸ்பெரிமெண்ட்டை எங்க பண்றா? பிரகிருதியில செய்து நமக்கு ரிசல்ட் சொல்லுவா. நம்ம ரிஷிகள் கூட நம்ம சரீரத்தை ஒரு பிரயோகசாலையா மாத்திண்டு நம்மளை செய்ய சொல்றா. பிரயோகசாலையா இருப்பது நம்மளோட சரீரம். அது பிரயோகசாலையா மாறுறதுக்கு நீ முதல்ல மௌனமா இருக்கணும். சரீரத்துல 72,000 நாடி இருக்கு. நம்ம சரீரம் மூலமா அநேக இதர தேவதா சக்திகளுடன் நம்ம சம்பந்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு ரிஷிகள் சொல்றா. உன் சரீரத்துல என்ன மாறுதல் வருது அதை கவனி. ரிஷிகள் செஞ்ச சாதனை நமக்கு நிரூபிக்கிறது. இவ எதுவுமே வேண்டாம். எதற்கு? நான் நிறைய மாஸ்டர், நான் நிறைய சம்பாதிக்கணும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் சம்பாத்தியம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவா அதை பத்தி மட்டும் எங்கிட்ட கேட்காத. நிறைய குரு இருக்கா, அங்க போய் கேட்டுக்கோ. நிஜமான ஆத்தியாத்மிகத்து மூலமா நம்ம சரீரத்துல சேர்ந்திருக்கிற சக்திகளை வெளியே எடுத்து வர கிரமமா எப்படி முன்னே போக முடியும்? அதற்கு நம்ம இங்க கிளாஸ் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும். இதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன இவையெல்லாம் நீ வெளியில சொன்னா
உன்னை யாருமே வாழ விட மாட்டா. நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், இது இந்த மாதிரி எனக்கு சொல்லித்தரா மாஸ்டர் அப்படின்னு நீ டிஸ்கஸ் பண்ணினா உன்னை யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டா. அதனால் வெளியில் நீங்கள் எல்லாரையும் போல் நார்மலாக இருங்கோ. அதாவது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துடலாம். இங்க வந்தால் மட்டும் மௌனம், அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மௌனத்துக்கு எப்படி போற அதை கவனி. மௌனமா இருந்தாதான் அதை சொல்ல முடியும். யார்கிட்டையும் பேசாத. யாரானு ஏதாவது பேசினா கூட சிரிச்சுட்டு பேசாம இருக்கும். நீங்க எதுவும் வாய் கொடுக்கவே வேண்டாம். ஸ்மைலிங் ஃபேஸோட இருங்கோ. யார் என்ன சொன்னாலும் தலையை மட்டும் எஸ் எஸ் எஸ்ன்னு ஆட்டுங்கோ. அவள் நினச்சிப்பா, என்னடா இத்தனை நாளா நம்ம சொல்லும்போது இவன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், இப்போ இவன் எல்லாத்தையும் எஸ் எஸ்ன்னு சிரிச்சுட்டு இருக்கான், கேட்டுக்கிறான் அப்படின்னு. இருக்கட்டுமே, மௌனம். எவ்வளோ நேரம் இங்கே மௌனமாக உட்கார முடியும்? உட்காரு. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரு. 2 விதமாக லாபம். ஒன்று, இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர். அப்புறம் இங்குள்ள மூடு. எப்போ இங்கே இருக்கிறவாளுக்கு இதே ஆட்டிடியூடில் இருக்கிறதுனால உனக்கு அந்த மூடு வரும். அதாவது இங்கே இந்த மூடும் வருது, இந்த அட்மாஸ்பியரும் இருக்கு. நீ மௌனமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த க்ஷணமே ஆரம்பி. இப்பவே ஆரம்பி. கண்ணை மூடு, மௌனத்துக்கு போயிடு. நல்ல அனுபவம் வரும். எனக்கு எங்க குருதேவர் கொடுத்த பாத்தியதைய நான் சொல்றேன். அதாவது இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பாத்தியதைய முக்கியமா என் குருதேவர் எனக்கு கொடுத்த பாத்தியதைய தெரியப்படுத்தினா நன்னா இருக்கும் அப்படிங்கிற உத்தேசத்தோட இந்த காரியக்கிரமம் ஆரம்பிச்சோம். இந்த காரியக்கிரமம் 2000 வருஷம் வரைக்கும் இப்படியே நடக்கணும். இந்த ஸ்பீச் 1998 சொன்னது. நம்ம ஆசிரமம் எல்லாத்துலேயும் இப்படியே நடக்கணும். வரப்போகிற ஆசிரமத்திலையும் இப்படியே ஃபாலோ பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு என் மூலம் தெரிவிக்கப்பட்டத அந்த குருவோட ஆக்ஞையை உங்களுக்கு தந்து அதை பற்றி விவரமாக சொல்கிறேன். என்னோட குருதேவர் பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா 1,25,000 மனுஷாளுக்கு காயத்ரியை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஆல்மோஸ்ட் டார்கெட் முடிஞ்சுடுத்து, அந்த டைம் வந்துடுத்து. இந்த நவராத்திரி டு யுகாதி முதல் இன்னொரு காரியக்கிரமம் எடுத்துக்க வேண்டிய பாத்தியதை எனக்கு இருக்கு. 1000 மனுஷா யோக புருஷர்களை தயார் பண்ணணும். 1000 யோக புருஷாலை தயார் பண்ணணும்னா இந்த மெசேஜை, இந்த குருவோட ஆக்ஞையை எத்தனை பேருக்கு நான் தெரியப்படுத்தினா 1000 பேரை நான் தயார் பண்ண முடியும்? அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அனுப்புகிறேன். பெயர், அட்ரஸ் எல்லாம் எழுதுங்கோ. நீங்கள் எல்லாருமே எனக்கு தந்த யோக புருஷர்களை நீங்கள்லாம் ஆவேள் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஆசை எப்படி இருக்கு அப்படின்னா, காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்த உடனே எல்லா பசங்களும் நன்னா படிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த காலேஜில் 60 பேரில் 25 பேர் தான் பாஸ் பண்ணுவா. அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எத்தனை பேருக்கு வரும்? நீ ஊகம் பண்ணிக்கோ. நான் எத்தனை பேருக்கு சொன்னால் 1000 பேர் எனக்கு கிடைப்பா? அந்த ஈக்குவேஷனை ஒட்டி
நீ ஊகம் பண்ணிக்கோ. எனக்கு சரிப்படாதுன்னு என்ற அகங்காரம் எனக்கு இருக்கு. 19 வருஷமா சொல்றேன். இப்ப சொல்ல மாறுதலுக்கு போகும் ஸ்பெஷல் சூசனைகளுக்கு ஏற்ப மனுஷா இருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது 1000 யோக புருஷா வேணும். யோகத்துல சித்தி பெற்றவர்கள், சித பிரக்ஞா, ருதும்பரா பிரக்ஞா, ஜாகிரதம் ஆனவா, யோக ரூடா, குணாதீதமானவா, சமாதி சித்தி பெற்றவா அப்படின்னு இதெல்லாம் ரகரகமா பேரு. எல்லாமே கிராஜுவேட்ஸ் தான். எப்படி ரகரகமா சப்ஜெக்ட்ல இருக்காளோ அதே மாதிரி தான் ஆத்தியாத்மிகத்துல கூட விதவிதமா கிராஜுவேஷன் கோர்ஸ் இருக்கு. கொஞ்சம் நித்திய அனித்திய விவேகம். முதல்ல உன்னோட கோரிக்கை, பௌதிக கோரிக்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வை. சமுத்திரத்துல அலை ஓயாது. கோரிக்கைக்கு முடிவே கிடையாது. 1.5 வருஷத்துக்குள்ள பிருத்திவி கிரகம் இருக்குமா இருக்காதா அவங்கிறது ரிஷிகள் முன்னாடி இருக்கிற டெரிஃபிக் கொஸ்டின். ரொம்ப பிரமாதமான குழப்பத்துல ரிஷிகள் இருக்கா. எனக்கு என்கிட்ட தலைவலி குறையுமா, பிபி குறையுமா, சுகர் எப்ப குறையும், என் பையனுக்கு டாக்டருக்கு சீட்டு கிடைக்கணுமே, நான் கார் வாங்குவேனா, இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையை கேட்கிறேன். இதெல்லாம் நிஜமான பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட யோசிக்கிற மனுஷா யாரேன்னு இருந்தா நாம எல்லாருமே ஒரு அக்னி மலை மீது உட்கார்ந்து கொண்டிருக்கோம். அதை நன்னா புரிஞ்சுக்கோ. எப்ப நியூக்ளியர் வார் வரும், யார் மனசுல எப்ப விகாரமான எண்ணங்கள் வருது, அந்த க்ஷணமே பிருத்திவி இருக்காது. 1.5 வருஷத்துல 1000 யோக புருஷர்களை தயார் செய்தா இதை நிறுத்த முடியும். இந்த சாகசம் நமக்கு வேணும். மாமூல் மிலிட்டரி ஜவான் முதல் ஃபீல்டு மார்ஷல் வரைக்கும் எல்லாருமே மனுஷா தான். தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு என்ன அப்படின்னா, வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருக்கு, அதனால எதுவுமே செய்ய முடியாம இருக்கோம் மாஸ்டர். எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றேன். அங்க ஜவான் சண்டை போட போயிருக்காளே, அவள்லாம் எனக்கு வீட்டுல இத்தனை பிரச்சனை இருக்கு, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்வாளா? நம்ம ஆத்தியாத்மிகத்துல மட்டும்தான் தலைவலி வந்துடுது மாஸ்டர், எனக்கு சிடுசிடுப்பா இருக்கு, எனக்கு கிளாஸ்க்கு வர முடியல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றேன். நாம எத்தனை ஹீனமான மானசிக ஸ்திதியில இருக்கோம் அர்த்தம் பண்ணிக்கோங்க. முக்கியமான யோக சாதனையாளர்களுக்கு சொல்றேன். முக்கியமா பிருத்திவி என்ற கிரகம் காணாமல் போயிடும். அந்த நிலையில இருக்கும்போது அதை பத்தி யோசிக்காம உன்னோட பர்சனல் ப்ராப்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியே, என்ன சொல்றது உன்ன? நான் என்னை பத்தி தான் நான் யோசனை பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு யோக வித்தியை எப்படி வரும்? நீ யோக சாதனை பண்ணணும்னு மனசுல தீர்மானமா இருந்தேன்னா கொஞ்சம் உன்னோட மானசிக ஸ்திதிய மாத்திக்கோ. உன்னோட மனசை விசாலம் பண்ணிக்கோ. ரொம்ப பெருசா சொல்லல, பிருத்திவியில இருக்கிறவா எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு நினை. சின்ன மாறுதல் உன்னை யோகியாக செய்யும். இந்த மாறுதல் எங்கிருந்து வருது? மௌனத்திலிருந்து வருது. ஒவ்வொரு கேம்ப்லயும் மௌனமா இருக்கிறத பத்தி சொல்றோம்.
சில பேர் பேசிகிட்டே இருக்கிறவாளுக்கு வாயை மூடுறதுக்கு மாஸ்க் வேற தைச்சுட்டு வா அப்படின்னு சொன்னோம். மாஸ்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா, ஆனா அவ மௌனமா இல்லாம இருக்கா. இந்த க்ஷணம் முதல் யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட பிரச்சனைய அலசறதுக்கு அதை விட அவசியம் இல்லை. மிலிட்ரியில பார்டர் கிட்ட சோல்ஜர்ஸ் அனுப்பும்போது அவளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், மருந்து என்ன தேவை அப்படின்னு எல்லாம் பார்த்து தான் அனுப்புவா. அவளுக்கு எந்தவித வசதி வேணுமோ அதெல்லாம் செஞ்சு பார்டருக்கு அனுப்புவா. அவ பார்த்துப்பா. நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன், வீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா சரிப்படாது. பார்டருக்கு போ. உன்னோட தனிப்பட்ட கோரிக்கைக்கு முக்கியத்துவம் தராத. இவ்வளோலாம் சொல்கிறேன் மாஸ்டர், எங்கேயாவது போகணுமா அப்படின்னு கேட்குறல. எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயும் ஓடி போக சொல்லலை. ஹிமாலயாவும் போக வேண்டாம், கன்னியாகுமரியும் போக வேண்டாம். நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. கேவலம் ஆலோசனை இல்லாத ஸ்திதி. நோ தாட். நீ எத்தனை நாள் உன்னோட ஆலோசனைய விருப்பத்தை அதிகப்படுத்திட்டே போவ? பகவானுக்கு தெரியும் நாம எத்தனை ஜென்மம் எடுத்தோம். ஒவ்வொரு ஜென்மாலையும் இதே ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, அக்கா, தங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு ஒத்துக்காது. ஒரே டிஃப்ரென்ஸு. இதை சரி பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எங்கே சரி பண்ணணும்? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் முத்துப்புள்ளி வைக்கிறாவிட்டால் நீ முன்னேற முடியாது. இப்பயே முத்துப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். இப்போ வச்சுட்டா இப்பவே நீ ஜீவன் முக்த ஸ்திதிக்கு போயிடுவ. நீ யோக சாதனை செய்ய அவசியம் இல்லை. கோரிக்கையை நிறுத்து. சின்ன கோரிக்கை மாஸ்டர், இப்பயே அந்த கோரிக்கையை முளையிலேயே பிடுங்கி எரிஞ்சிடும். கோரிக்கையே வேண்டாம், ஸ்டாப். நீ என்ன செய்யற? இப்ப சாப்பாடு சாப்பிட்ற, அது எப்படி ஜீரணமாகி பலமாறது, பலமா கிடைக்கிறது உடம்புக்கு, அது தெரியுமா? என் காலில் அடிபட்டது, அது தானாவே ஹீலிங் கூட நடக்கிறது, அந்த ரட்சணை உனக்கு தெரியுமா? இது நீ யோக சாதனை பண்ணு, உன்னோட ஜீவிதம் நன்னா போகும்னு சொல்றேன். அதையே நீ நம்ப மாட்டேன் அப்படிங்கிற. சின்ன ஆலோசனை, நீ ஏதோ செய்யறங்கிற ஒரு பிரமை இருக்கே, அதை உதறிடும். அந்த க்ஷணமே உனக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைச்சிடும். சிம்பிள் டெக்னிக். எதுவுமே செய்ய வேண்டாம், அதே யோகம். நாம எதுவுமே செய்யல. ஆக்சுவலா வருஷம் ஓடுறது, முடி வளர்றது, நர வர்றது, ஜலதோஷம் பிடிச்சாதான் மூக்கோட வேலை பண்றது தெரியுது, ஹார்ட் தானா வேலை பண்றது, மூச்சு விடுறதும் எடுத்துக்கிறதும் கூட உன் கையில இல்லை. ராத்திரி படுத்துக்கிறோம், கார்த்தால எழுந்திருப்போமா இல்லையாங்கிறது நமக்கே தெரியாது. அப்படி இருந்தாலும் எதுக்கு இவ்வளோ ஆலோசிக்கிற? அதி முக்கியமான சுவாசத்தை பத்தியே உனக்கு தெரியல, அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை. அப்ப மாஸ்டர், நான் பரீட்சைக்கு படிக்கவா வேண்டாமா? அதையா சொல்றேன். நான் ரொம்ப தடவை தனிப்பட்டவர்களோட வாழ்க்கையில அபிவிருத்தி செய்து கொள்ள ஒரு சின்ன வேலை செய்யணும்னு தினமும் சொல்றேன்.
இப்போ டைம் டேபிள் எழுது அப்படிங்கிற காலேஜில் டைம் டேபிள் என்ன, அன்னன்னைக்கு என்ன கிளாஸ் எடுப்பா அப்படிங்கிறது தானே டைம் டேபிள். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? கார்த்தால டிஃபன் சாப்பிட்டேன், காப்பி சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டேன்னு எனக்கு எழுதி தர. அதாவது காலேஜில் அதையா சொல்லி தருவா? காலேஜில் சப்ஜெக்ட் ஒட்டி டைம் டேபிள் இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் என்ன? யோகி ஆகணுங்கிறது. இன்னைக்கு இந்த லெக்சர் கேட்டுட்டு இன்னைக்கு சாயந்தரமே எல்லாரும் டைரியில எழுத ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் யோகி ஆகணுங்கிறதுனால தான் இங்கே ஏகாக்கிருதம் ஆனோம். கச்சிதமா நாம எல்லாரும் யோகி ஆகி தீருவோம். நேச்சுரல். அசாத்தியமா இருக்கிறத நம்ம சகஜம் செஞ்சுட்டு இருக்கோம். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி டைம் டேபிள் எழுதிக்கோ. நீங்க என்னோட சிஷ்யர்கள் அப்படின்னா என்னோட ஆக்ஞை, ஃப்ரெண்டு ஆனா ரெக்வஸ்ட். கேவலம் இங்க எல்லாம் ஒரு 10-20 பேர் 100 பேர் உட்காந்து இருக்கா, ஏதோ என்ன சொல்லித்தரா அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேல, சரி கேட்டுட்டு போ. 3 ஸ்திதியில இருக்கிறவாளுக்கும் ஒரே வித பலன்தான். நீ சிஷ்யனா, ஸ்நேகிதரா, இல்ல அப்படியே வந்துட்டு போறவாளா அப்படிங்கிறத நாளைக்கு சாயந்தரம் தெரியும். நீ என்கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். எக்ஸாம் டைம் டேபிள் எந்த நாளைக்கு எந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் டேபிள் இருக்கும். யூனிவர்சிட்டியில் நீ என்ன படிக்க போற சப்ஜெக்ட் பற்றி இது இருக்கும், சிலபஸ் இருக்கும். நீ சித்த புருஷன் ஆகணும், யோகி ஆகணும் அப்படின்னா டைம் டேபிள் ரொம்ப அவசியம். பாரதிய ஆத்தியாத்மிகம் எது பற்றி இவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறதோ அதை படிக்கிறது மட்டும் இல்லை, என்னோட ஜீவிதத்தில் என்னோட லைஃப்பில் அனுசரித்து அனுபூதி அடைஞ்சு பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் கூட இதை பற்றி விவரித்து சொல்கிறோம். இந்த மாதிரி ரிஷிகள் சொன்னது கஷ்டமானது கிடையாது, நம்ம வீட்டில் இருந்துட்டு சம்சாரத்தில் இருந்துட்டே இதை ஃபாலோ பண்ண முடியும், நம் கடமைகளை நன்னா பண்ணி யோகி ஆக முடியும் அப்படின்னு அவளுக்கும் சொல்லலாம். நிர்ணயம் செஞ்சுட்டு இருக்கிறவா டைம் டேபிள் எழுதுங்கோ. டைம் டேபிள்ல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கே ஆரம்பிச்சுடு. நீ யோக மார்க்கத்துல பயணிக்க ஆரம்பிச்சுட்ட. யோக வித்தியில அடி வைக்க நினைச்சா கோரிக்கையை நிறுத்து. நோ டிசையர். யோக வித்தியில கூட நிற்காமியமான ஆகணும். மோட்ச சந்நியாசம், மோட்சம் வேணும்னு கூட கேட்கக்கூடாது, அதுக்கு கூட ஆசைப்படக்கூடாது. பகவத்கீதையில கிருஷ்ணர் பரமாத்மா இதான் சொல்றார். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அந்த யோக ஸ்திதி வரத்துக்கு கொஞ்சம் ஜென்மம் ஆகலாம். எத்தனை 1000 ஜென்மம் சாதனை பண்ணியிருந்தா இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இதெல்லாம் கேட்கிறேள். இதெல்லாம் கேட்கிறேள் அப்படின்னாலே நீங்க அதுக்கு அருகதை இருக்கு. உனக்கு யோகியதை இருக்கிறதால தான் இங்க இத கேட்கிற. டெய்லி திருப்பி திருப்பி சொல்றேன், ஸ்டாப் டிசையர். எந்த கோரிக்கையும் வர விடாத. நிச்சிந்தையா, மௌனமா, தீர்மானமா, திட சங்கல்பத்தோட அப்படியே இருந்து விடுங்கள். ஸ்திரமா இருங்கோ. காத்து இல்லாத இடத்துல தீபம் எப்படி அசையாம
ஆடாம எரியறதோ அப்படியே இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு நாள் 3 நாளா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீ கேரண்டி தர முடியாது. நீ எவ்வளோ ஸ்ரத்தையோட தீவிரமான பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியோ அப்போ உனக்கு கிடைக்கும். அர்ஜுனன் போன்ற மனுஷாளுக்கே இந்திரனுடைய அர்த்த சிம்மாசனத்தில் பெற முடிஞ்ச அவருக்கே இந்த யோஜனை இருந்தது. அந்த காலத்தில் பாரத தேசத்துக்கும் சொர்க்கலோகத்துக்கும் போயிட்டு வருவா. அதாவது இந்த காலத்தில் நம்ம அமெரிக்கா ஜெர்மனி போயிட்டு வரா மாதிரி. பாசுபதத்தை தபஸ் மூலம் சம்பாதிச்சவர் அர்ஜுனன். அவருக்கே சந்தேகம் வந்தது, நான் விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பேனா? என் சாதனை பூரா ஆகுமா? என்னோட சாதனை பூரா ஆகலைன்னா என்ன ஆகும்? அந்த சந்தேகம் வந்தாலே உனக்கு பூரா ஆகிவிடுங்கிற அர்த்தம். உனக்கு டவுட் வந்தா ஆன்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. நீங்க இந்த பேச்சை கேட்கும்போதே ஒரு பிளாட்டிங் பேப்பர் போலையோ ஒரு ஸ்பாஞ்ச் போலையோ ஸ்வீகரிச்சுக்கோங்க. எவ்ரிதிங் எஸ் எஸ் எஸ். சத்யசாய் பாபா எது நடந்தாலும் அவரோட பேரே எஸ் எஸ் எஸ். ஒரு நாளைக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஈவினிங் வாக்கிங் போறா. கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட, அந்த காக்கா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னார். தப்பு சொல்றேன், அது காக்கா இல்லை ஹம்சம் அப்படின்னார். கொஞ்ச நேரத்திலேயே கிருஷ்ணர், அது ஹம்சமும் இல்லை காக்காவும் இல்லை கொக்கு அப்படின்னார். அர்ஜுனனும் ஆமா அப்படின்னார். உடனே கிருஷ்ணர், உனக்கு புத்தி இல்லையா? நான் சொல்றத சொல்றியே அப்படின்னார். எனக்கு எதுக்கு? நீ எது சொன்னாலும் அது சரி. ஹம்சம் கொக்கு காக்கா என்ன எனக்கு என்ன? அந்த மானசிக ஸ்திதி வேணும். நோ டிசைர். அந்த மானசிக ஸ்திதியில யுத்தம் பண்ணினார். சகஜமான யுத்தம் கிடையாது, மகாபாரத யுத்தம் நடந்தது. ஒன்னும் ஆலோசிக்காத, ஒன்னும் ஆசைப்பட்டு கேட்காத. அர்ஜுனன் அந்த ஸ்திதியில யுத்தம் பண்ண முடிஞ்ச போது, நீ படிக்க முடியாதா? ஆபீஸ் வேலை செய்ய முடியாதா? சொந்தங்களோட இருக்க முடியாதா? பிசினஸ் செய்ய முடியாதா? அது ஒரு மானசீக ஸ்திதி. அந்த ஸ்திதியை பத்தி மறுபடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுதான் ஆதாரம். அது இல்லை அப்படின்னா நீ எத்தனை சாதனை செஞ்சாலும் ஒன்னேதான். கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவளுக்கு கொஞ்சம் இது புரியும். டைப் பண்ணுவா, சேவ் பண்ண மாட்டா. அதாவது நினைவுபடுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீராபாய், சக்குபாய், கபீர்தாஸ், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, ரகிதாஸ், இவெல்லாம் என்ன படிச்சா? ரகிதாஸ் செருப்பு தைச்சார். எங்க இருக்கிறவா அங்கேயே இருந்தா. மீராபாய்க்கு குரு ரகிதாஸ். மீராபாய் ஒரு ராஜவம்சத்து பொண்ணு. செருப்பு தைக்கிறத ரகிதாஸ் விடல. சாதனை, யோக சாதனை செஞ்சுட்டே இருக்கார். இப்ப நம்ம ரகிதாஸை பத்தி சொல்லிட்டே இருக்கோம். அவர் காலத்துல நிறைய பேர் இருந்தா, அவ பேர்லாம் நமக்கு தெரியாது. ஆத்தியாத்மிகத்தோட கிரேட்னஸ் என்ன? ஆத்தியாத்மிகம் என்கிறது
ஸ்டாப் திங்கிங். உன்னோட விருப்பங்களுக்கு ஃபுல் ஸ்டாப். ஆலோசனை ரகித ஸ்திதி. மௌனமா இரு. எப்படி மௌனமா இருக்கிறது? மௌனமா இருக்கிறது தான் மௌனம். சைக்கிள் எப்படி ஓடுறது அப்படின்னா சைக்கிள் ஓடுறது தான். நீச்சல் எப்படி அப்படின்னா நீச்சல் தண்ணியில் இறங்கிட்டா நீச்சல் தானா வந்துடும். எப்படின்னு விவாதிக்காம மௌனமா இரு. வீட்டில் இருக்க முடியலையா? அதனால தான் உன்னை இங்க வர சொல்றேன். பாரத தேசத்துல ஆத்தியாத்மியத்துல ஒரு பழக்கம். ஆசிரமம்னா எவ்ரிதிங் ஃப்ரீ. ரெண்டாவது, வீட்டில் அவ்வப்போது இந்த ஜென்ஸுக்கு கோபம் வந்ததுன்னா நான் ஆசிரமம் போயிடுறேன் அப்படின்பா. அவளுக்கு ஏதேனும் கொஞ்சம் குறைவாயிடுத்துன்னா உடனே இந்த மாதிரி சொல்லுவா. நிஜமான சாகசம் ஆத்தியாத்மியத்துல நீங்க சாதிச்சு காட்டணும். எப்படிப்பட்டவா ஆத்தியாத்மிகம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம, ஆத்தியாத்மிகத்தை பத்தி ஒன்னும் தெரியாம ஆசிரமத்துல சேர்றா. உதாரணம், தபஸ் பண்றதுக்கு நாளைக்கு நான் ஹிமாலயா போறேன் அப்படிங்கிற, கிளம்பி வா அப்படின்னா உங்கள்ட்ட எத்தனை பேர் வருவேள்? கை தூக்குங்கோ. சரி, தபஸ் செய்வேன் நான், என்னோட வந்தாக்க நான் அங்க போய் தபஸ் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணுவேள்? நாங்களும் மௌனமா இருப்போம். மௌனமா இருந்தா தபஸ் ஆகாது. இந்த காலத்துல ஆசிரமங்கள்ல ரொம்ப நீச்சமா போயிடுது. ஆசிரமங்கள்ல மகா புருஷர்களை பார்க்க முடியல. ஆத்ம ஞானம் உள்ளவாட பார்க்க முடியல. இத புரிஞ்சுக்கோ. ஆத்தியாத்மிகத்திலையும் சிலபஸ் இருக்கு. ஆத்தியாத்மிக சிலபஸ் எங்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மௌனத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. குருவிட்ட நான் சாதனை பண்ணும்போது உதாரணம், மௌனம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஐடியாலாம் தந்தார். அவர் கொஞ்சம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சாதனை செய்யும் போது ஹிமாலயால சேர்ந்து சாதனை பண்றார். அதாவது சேத்திரம் போனா கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து போவா. அதே மாதிரி சாதனை பண்ணும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து சாதனை பண்றா. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சாதனை செய்யும் போது அவரோட 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. லாகிரி மாஷையா, ஷிரடி சாய்பாபா. நந்தவனத்துல உட்கார்ந்துருக்கா. அப்ப சூரியோதயம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி ராகிரி மாஸ்டர் சொல்ற. அப்ப கண்ணை திறந்து சொல்லிட்டு அவர் கண்ணை மூடின்ற. அப்புறம் 1000 வருஷம் கழிச்சு ஷீரடி சாய்பாபா, ஆமா அழகா இருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா, அதனால என்ன அப்படிங்கிற. 2000 வருஷம் ஆச்சு அவ மூவரும் பேசினது, அவ்வளவுதான். என்ன தபஸ்? கண்மூடி என்ன செஞ்சா? மௌனமா இருந்தா. இங்க வரேள் அப்படின்னாலே நீங்க மௌனமா இருங்கோ. அதாவது மௌனமா இருந்து என்ன பண்ணுவேள்? அட்லீஸ்ட் பேசுறத விட வசதி மௌனம். எப்படி தபஸ் பண்ணுவேள்? இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்ககிட்ட இருக்கான். அவன் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பேர் சொல்றதுக்கு அவன் நினைக்கிறான். அந்த பேர் மறந்து போயிடுது, அது நினைவுக்கு வரல. ரொம்ப யோசனை பண்றோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. பேர் தெரியும், ஆனா பேர் வாயில வரல.
அப்ப நீ என்ன செய்வ? பேசுவியா? மௌனமா இருப்பியா? நினைவுபடுத்திக்கோ. தலையில தட்டிக்கிற மாதிரி நினைச்சுப்ப. கீழே சில பேர் கீழே குட்டுவா, நினைவு வரும்னு. அதாவது உனக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறவாட நினைவுபடுத்திக்க வேணும். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துச்ச சகா தொமேவ தொமேவ வித்யாம் திரிவணம் தொமேவ. அதாவது மறந்து போனவர்கள் செய்யல, நினைவுக்கு வரல, நினைச்சு நினைச்சு பார்த்து அப்ப என்ன பேரு என்ன பேரு அப்படின்னு மனசுலயே யோஜனை பண்ணிட்டே இருப்பள். நாக்குல இருக்கும், நாக்க கடிச்சு ஏதோ பண்ணுவோம், ஆனா வார்த்தை வராது. அப்படியே நம்முள்ள உள்ள ஆத்ம பிரபுவை நினைவுபடுத்திக்க நீ ஆவேதனம் படுவ. அப்படி மௌனம் இருந்து நீ செய்ய முடிஞ்சா தபஸின் முதல் படி அதுதான். சாதனையின் முதல் படி மௌனம், நிரந்தர மௌனம். இங்க மட்டும் இல்லை, வீட்லேயும் மௌனம் ஃபாலோ பண்ணும். வீட்டில் இருக்கிறவாள்கிட்ட சொல்லு, அப்பா அம்மா கணவன் மனைவி சிநேகிதர் பந்துக்கள் எல்லாருக்கும் சொல்லு, என்னோட முயற்சி நான் பண்ணுறேன், உங்களை யாரையும் நான் பலவந்தம் செய்யலை, செய்யணும்னு சொல்லவே இல்லை. வீட்டில் இருக்கிறப்பால கட்டாயப்படுத்தாத. நான் மௌனமா இருக்கேன் அதனால நீனும் மௌனமா இரு அப்படின்னு இந்த மாதிரி பேச்சு பேசாத. உன்னோட இஷ்டம் உன்னுடையது, அவா இஷ்டம் அவளுடையது. இப்போ ஒரே வீட்டில் லா ஸ்டூடெண்ட்டு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு ஒரே வீட்டில் இருப்பா. நான் சயின்ஸ் படிக்கிறேன் நீனும் சயின்ஸ் படி அப்படின்னு சொல்லுவாளா? அது ஒத்து வராது. அவாவா ஜீவித விதானம் அவளுடையது. நீ மௌனமா இருக்க நன்னா பிரயத்தனம் பண்ணு. என்ன செய்யணும்? நம்மிடவே இருக்கார் குரு, அவரை நினைவுபடுத்திக்க முயற்சி செய். சர்வ சமர்த்தன், சர்வ வியாபி, சர்வஜன் அப்படின்னு குருவை பத்தி சொல்றோம் இல்லையோ? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நினைவு வரலையா? அந்த மனசுல ஆவேதனம், ஐயோ இன்னும் நினைவுக்கு வரலையே அப்படின்னு. நமக்கு தெரியறது நாமே அப்படின்னு. நீ எதுக்கு இவ்வளவு பொறுமையா ஸ்ரத்தையோட திட சித்தத்தோட இந்த பேச்ச கேட்குற? உனக்கு புரியுறது, அதை அப்படியே வெளியில கொண்டு வா. உனக்கு உள்ள இருக்கிற அந்த ஆவேதன சக்திய இழுத்துண்டு வா, வெளியில கொண்டு வா. நம்மள சக்தியை ஆகர்ஷிக்க வேணும்னு அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்றது? சூன்யத்தை நம்ம தயார் செஞ்சா பிரபஞ்சத்துல உள்ள சக்தி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். தேவையான சூன்யம் தயார் செஞ்சா நீ கூட அந்த சூன்யத்துல அடிச்சுட்டு போயிடுவ. ஆலோசனை இல்லாத ஸ்திதி, அந்த ஸ்திதி உள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துச்ச சகா தொமேவ தொமேவ வித்யாம் திரிவணம் தொமேவ. நாம எல்லாருக்கும் சர்வ பிரபஞ்சத்துக்கும் கூட ஆதாரமான அந்த சத்தியத்தை கவனி. அதுக்கு தேவையான அவேர்னஸ், அந்த அவேர்னஸோட ஏகாக்கிரத்தோட கண்ணை மூடு, மௌனத்துக்கு போ. மௌனம்.